ஒருத்தர் எதையாவது செஞ்சா அதே மாதிரி நான் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் இந்த 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 சில 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 வசனங்கள், இந்த பண ஆசைகள் சொல்லும் போது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறதுல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. பண ஆசை யாருக்கு இல்ல, யாருக்கு இருக்காது, யாருக்கு இருக்கும்? ஓ, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா ஆஹ் அது 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 எல்லா தீமைக்கும் வேறு. ஆண்டவருடைய சீஷர்களை ஒருத்தர் யூதாஸ் காரியத்து, அவரு குட்டிச்சோர போனதுக்கு காரணமே அந்த பண ஆசை தான். ஐயோ, அந்த பண ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுனாக்கா ஒருத்தரையும் நிறுத்த முடியாது. ஸோ அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல தவறு கிடையாது, பணமே வாழ்க்கையாக மாற்றக்கூடாது. அதான் இங்க பணம் சம்பாதிக்கிறதுல தவறு இல்லை. ஆனா பணம் தான் வாழ்க்கை, ஆண்டவர் காண போயிடுவாரு. நீங்க பாருங்க, நம்ம கஷ்டப்பட்ட நாட்களில ஆண்டவரை ரொம்ப தேடி இருப்போம், பயங்கரமா தேடுவோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க பயங்கரமா. ஆண்டவரே என்னை இப்படி வைங்க, அப்படி வைங்க, நான் இப்படி இருக்கணும், இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளில வரணும், இந்த தரித்திரத்துல இருந்து நான் வெளியில வரணும், நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வச்சிருவாரு, பயங்கரமா ஆசீர்வதிப்பாரு. அதேதான் சாலமோனுக்கு நடந்ததுல நம்ம அன்னைக்கு பார்த்தோம். சாலமோனுடைய கடையை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ நீ வந்து உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. நீ இந்த மக்களை நடத்துவதற்கு ஞானத்தை தான் கேட்ட, நான் அது கூட சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தரேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா ஜாதி எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் பெண்களை எடுத்து அவரு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படி போயிடுச்சு. ஸோ இதை நான் நிறைய விஷயங்கள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். இந்த பண ஆசைன்னு ஒண்ணு வரும்போது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் ஒரு வேறுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம முதல் ஒரு ஆசை எடுக்கிறோம்னாக்கா பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு தேவையே பணம் தான். ஆனா அந்த பணத்தை வைத்து, ஆண்டவரே இந்த பணத்தை வைத்து நான் என்ன செய்யணும், எப்படி போனோம், நான் எப்படி வாழணும், இந்த பணத்து மேல என் கண்ணு போகக்கூடாது, இந்த பணத்தை தான் நான் வச்சு நான் வாழணும்னு சொல்லி நான் நினைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த பணம் நம்மளை டாமினேட் பண்ணாது. பணத்தை வச்சு நம்ம எப்படி என்ன பண்ணணும், எப்படி நம்ம உதவி செய்யணும், யாருக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பார். அவரு கொடுக்கிற தேவன் தான், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் நான் எப்படி கையாளுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பணம் சம்பாதிக்கிறதுல தப்பு கிடையாது, பணமே வாழ்க்கையா மாறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 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 ஒரு இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தைய உங்க மனசுக்குள்ள பதிச்சுக்கங்க. ஆண்டவரே நாங்க இப்படி இருக்கணும், நாங்க அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி ஆகணும். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்த ஒரு காரியம் அதுதான். நிறைய இருக்கும் போது ஆண்டவரை ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு மனசுக்கெல்லாம் வரும்.